நூல்களில் நமக்கு சொல்லப்படுகிற செய்திகளில் கிட்டத்தட்ட 50% கதைகளும் கற்பனைகளும் தான். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு போற எல்லாருக்குமே விடுதலை போராட்ட வரலாறு, ஆங்கிலேய எதிர்த்த வரலாறு அப்படின்னு சொன்னா அது ஒரு 2 பேர் பேரை சொல்லுங்கன்னா உங்களுக்கு சில பேரை நீங்க சொல்லுவீங்க, நினைவுக்கு வரும். பெரும்பாலும் உடனடியாக நினைவுக்கு யார் வருவார்னு கேட்டா வீர வீர பராக்கிரம தலைவர் அப்படின்னு உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நிப்பாருன்னா யார் நிப்பா? ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். மகாத்மாவை தான் அவர் சாப்பிடாதீங்கள, கட்ட போய் சாம்பாராட்டி வீரம்னா அப்படியே கொந்தளிக்குமா? எப்படி எழுதி வச்சிருக்காங்க கட்டபொம்மனை பத்தி? இந்த சிவாஜி கணேசன் படம் இருக்கிற வரைக்கும் ஒரு பேருக்கு தெரியாது தமிழ்நாட்டில். இன்னைக்கு கூட பல பேர்த்த கட்டபொம்மை எப்படி பாரு கேட்டு பாருங்க, சிவாஜி கணேசனே பாரு. இந்த கைகள் எல்லா பக்கம் இப்படி கிடங்க மாட்டி ஜாக்சன் திரைக்கு முன்னால் அவர் நெஞ்சை நிமிர்த்தியவராக அவர் பேசிய உரையாடல் இருக்கிறது. அதை பேச உண்மையில அதை கேட்டாலே புல்லரிக்கும், மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு கட்டத்தில் சிவாஜி கணேசனுடைய கட்டபொம்மன் திரைப்படம் வெளிவந்த நேரத்தில் பட்டி தொட்டிகளெல்லாம் ஒழித்த வாக்கியம் வசனம் பள்ளிக்கூடத்தில் கூட்டம் போவா இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. 2ஆம் வயசு 3ஆம் வயசு பிள்ளைங்களை மேல ஏற்றி விட்டு பேசுப்பாங்க, கட்டபொம்மன் வேஷம் போட்டுட்டு பேசாத ஒரு ஆண்டு தான் இருக்க. குழந்தைகள் அவங்களுடைய ஸ்டைல நின்று கொண்டு அவங்க லெவலுக்கு உணர்ச்சி வரத்தோடு இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன ஜாக்சன் துறைக்கு முன்னால் கட்டபொம்மன் பேசிய வீர வசனங்கள். என்னடா வீர வசனம்? ஜாக்சன் துறை வந்து கப்பம் கட்டு வரி கட்டி என்று கேட்கிறார். இவர் வரி கொடுக்க மறுக்கிறார். எப்படி மறுக்கிறார்? கப்பம் கட்டுவதா யாருக்கு? நாட்டு வெட்டாயா, களை பறித்தாயா, என் குல பெண்களுக்கு மஞ்சள் வைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவரே யாரும் கேட்கிறாய் கப்பம். என்னமா பேசிட்டாயா கட்டபொம்மன் பயங்கரமான ஆளுதாயா? நெசமா இப்படி பேசி இருந்தா பயங்கரமான ஆளுமா? நான் இல்லைன்னு சொல்லல. பேசினாரா? வரலாற்றை புரட்டினால் கட்டபொம்மன் நேருக்கு நேராக ஒரு தடவை கூட ஜாக்சன் துறையை சந்தித்ததே இல்லை. எப்படி பேசினார் சொல்லு? வீட்டுக்குள்ள ஜாக்சன் துறை போட்டோ வச்சுக்கிட்டு மாமனா அம்மச்சானா பேசுறாரா? ஜாக்சனை பார்க்கவே இல்லைங்க. ஜாக்சன் துறை இடத்துல இப்படி அப்படி வீராசமா பயங்கர வீரா காட்டிவிட்டாங்க. நெசமா சொன்னா கட்டபொம்மன் மாதிரி ஒரு கோலை சுதந்திர போராட்ட வரலாற்றுல தேடித்தான் பார்க்கணும். ஏன் வீரனாக இருந்தால் களத்திலே சாவான், எதிரியோடு சண்டையிட்டு சாவான். கட்டபொம்மன் எப்படிங்க கேட்டாரு? எல்லாருக்கும் தெரியுமே, காட்டி குடிச்சான்னு கேட்டாரு. காட்டி கொடுத்தாமே ஒழிஞ்சு கிடந்திருக்கான அர்த்தம் தானே. ரோட் அடிக்கிறவனே காட்டி கொடுக்கணும், வீட்டுக்குள்ள ஒழிஞ்சு கிடக்கலாம் வெளியே தெரியும். அந்த ஊரு கயத்தாரு, கயத்தாரு தூக்கப்பட்டாங்க. கயத்தாரு கட்டபொம்மன் ஊரு. இவரை எங்க வச்சு குடிச்சாங்கன்னா புதுக்கோட்டையில வச்சு குடிச்சாங்க. எட்டப்பன் காட்டி கொடுத்தான். புதுக்கோட்டை மகாராஜா என்ன பண்ணி விட்டாரு? அவருக்கும் பிரிட்டிஷ்காரருக்கும் ரொம்ப லிங்க். அந்த என்ன பண்ணாரு? இவன் நம்ம ஊருக்குள்ள வந்து ஒழிஞ்சு கிடக்கிறான், பிரிட்டிஷ்காரன் நம்ம தப்பா எடுத்துக்கிட்டா என்ன பண்றது? அதனால இவனை காட்டி கொடுத்து நம்ம பிரிட்டிஷ்காரனோட ஐக்கியம் ஆயிரும் சொல்லிட்டு அந்த ஆளு உள்ளுக்குள்ள இருந்து எட்டப்பன் காட்டி கொடுத்துட்டு தான் உள்ள. அவன் பெரிய மன்னர் ராஜா, புதுக்கோட்டை ராஜா. அவனை பிடிச்சி எட்டப்பன் காட்டி கொடுத்தா எவ்வளோ பெரிய துராய் மாதிரி நீ எனக்கு ஓடி விழுங்க. கயத்தாறு புதுக்கோட்டைக்கு வந்திருக்காமனா இன்னைக்கு வந்தா கூட நைட்டு ஏறி காலையில் வந்து அன்னைக்கு ஓடி ஓடி வெளியேறியாம கூரையில ஒட்டயத்துல மறைஞ்சி தெரு மாட்டி வாங்குறாங்க. அப்படி வந்தவரை போய் தியாகினி சித்தரிச்சிட்டீங்களப்பா. அந்த இந்த பொய்யான வரலாற்றோடு ஒப்பிடுகிற பொழுது பகதூர் ஷாவுடைய வரலாறு சொல்லப்பட வேண்டிய வரலாறு என்று கொண்டு உங்களுடைய உள்ளம் சொல்லலையா? இதை மறைத்தீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் கடுகளவிற்கு நியாய உணர்ச்சி இருக்கிறதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை இப்படி சொல்லப்படுகிற வரலாற்றில் எத்தனை பொய்? உண்மை இருக்க பொய்யை சொல்ல வேண்டிய தேவை என்ன?